ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் 6th உள்ள அந்த இலக்கணத்தை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, இலக்கணம்னா என்ன? இலக்கணம்னா என்னென்னா, மொழியை வந்து எவ்வாறு பேசவும் எழுதவும் சொல்லி ஒரு வரையறை வச்சுருக்காங்க. அந்த வரையறையை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இலக்கணம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படுதுன்னா 5 வகைப்படுது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? ஸோ 5 வகைப்படுது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதில் ஃபஸ்ட்டு எழுத்தை நம்ம ஃபுல்லாக இதில் பார்ப்போம். ஸோ எழுத்துன்றது என்னென்னா, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த எழுத்து கீழே என்னென்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து. உயிருக்கு முதன்மையானது வந்து காற்று. அந்த காற்று மூலமாக வெளிப்படுறது தான் வந்து நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அது என்னென்ன ஆக்ஷன்ஸில் வருதுன்னா, வாயை திறக்கிறது, உதடுகளை விரிக்கிறது, உதடுகளை குவித்தல். இந்த 3 செயல்பாடுகள்னால தான் வந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஸோ உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள். சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்களை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். அது வந்து குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களையும் குரில் நெடில்னு பிரிக்கிறோம்ல, அதை எப்படி பிரிக்கிறோம்னா, அது ஒலிக்கிற கால அளவை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஒலிக்கிற கால அளவை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, மாத்திரைன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மாத்திரைன்னா இங்கே எதை குறிக்குதுன்னா, ஒரு முறை கண் இமைக்கவோ இல்லைனா கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை தான் வந்து மாத்திரைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ குரிலுக்குரிய மாத்திரை அளவு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்குரிய மாத்திரை அளவு வந்து 2 மாத்திரை. ஸோ அடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களுக்கு அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய் வந்து என்னென்னா, மெய்யினா வந்து உடம்பு. சரிங்களா? காற்று மூலமாக வெளிப்படுறதுனால அதை உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். உடம்பு செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுறதுனால இதை வந்து மெய்யெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இக்கு முதல் இன் வரை வந்து 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அது எப்படி குரில் நெடில்னு இருக்கோ அது மாதிரி இதில் 3 வகை இருக்குது மெய்யெழுத்துக்களில். வல்லினம், நெல்லினம், இடையினம். சரிங்களா? கசட தபர வல்லினம், எங்கன நமன மெல்லினம், எரல வளல இடையினம். ஸோ மெய்யெழுத்துக்களோட கால அளவு வந்து அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வர்றது உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்து 12ம் சேர்ந்து வர்றது தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். அது 216 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அதுவும் 2 வகைப்படும். அது என்னென்னா, உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வர்றது வந்து ஆயுத எழுத்து. ஸோ அதை வந்து அதோட கால அளவு வந்து அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது, தனிநிலை, அக்கேனம், முப்பாற்புள்ளி அப்படின்லாம். ஸோ அது வந்து அடுத்தடுத்த லெசனில் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கண்டினியூஷனில் அடுத்தடுத்த லெசன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.